இஸ்ரேலிய கொடிகளை மலேசியாவில் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருப்பதை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவூற்றினார். பாலஸ்தீனிய ஆதரவு நாடுகளாக இருந்து வரும் பல நாடுகள் இஸ்ரேலிய கொடியை பயன்படுத்துவதில்லை. மலேசியாவும் அந்த கொள்கையை ஏற்பதாக இன்று நாடாளுமன்றத்தில் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடத்தப்படும் பேரணிகளில் வரம்புகள் மீறாமல் இருக்கும்படியும் அவர் கேட்டுக் கொண்டார். குறிப்பாக இஸ்ரேலை எதிர்க்கும் நோக்கத்துடன் இஸ்ரேலின் தேசிய கொடியை பறக்க விடுவதும் அதை சிதைப்பதும் அர்த்தமற்றது. எந்த ஒரு நாட்டிற்கும் நாம் எதிரானவர்கள் அல்ல. ஒரு நாட்டின் கொடி என்பது மதிக்கத்தக்கது. நாம் இஸ்ரேலுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இல்லை என்றாலும் இஸ்ரேலிய கொடிகளை பறக்கவிட்டும் அதை சிதைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்றும், இது தொடர்பான வழக்குகளை காவல்துறை தீர விசாரிக்க வேண்டும் என்றும் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.